பருவநிலை கடக்காத உருவங்கள் இங்கு இல்லை. அந்த தருணங்களை அழகாக கையாண்டு வாழ்பவர்கள்தான் இங்கு அதிக பேர். என் உறவுகளே, பதுமை ததுமை இவை இரண்டையும் கடக்காத ஒரு புதுமை இங்கு யாருமில்லை. அந்தந்த வயதுகளை கடந்துதான் இங்கு வயோதிகங்களும் கண்டுள்ளார்கள். தடமாறலாம், ஒரு நிலைக்குள் இருக்கும் நிலை பாங்குகள் உங்களுக்குள் நிலை கொண்டிருக்கும் வண்ணங்களை செய்து கொண்டால் என் உறவுகளே, பதுமை வயதென்ன இளமை வயதென்ன அனைத்தையும் பக்குவமாக கடந்தேறலாம். உங்களுக்குள் ஆசைகள் ததும்பலாம். அதில் பேராசைகளும் சிறாசைகளும் முளைப்புகளாக எழுந்து வரலாம். அதற்கு ஒரு முடிவுகள் காண உங்கள் மதியென்னும் அறிவை நேர்கொள்ளும் பக்குவ நிலைக்குள் அதை அழைத்துச் செல்லுங்கள். அது நிச்சயம் உங்களை தடமாறும் அந்த பதுமை வயதை கடக்க பேர் உதவிகள் புரிந்துவிடும். யாவரும் அந்த இளமைக்குள் நுழைந்து வந்தவர்கள்தான் இன்று இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். என் உறவுகளே, எதுவும் கடந்து செல்லலாம் என நினைத்துவிட்டால் இங்கு அனைத்திலும் வாய்ப்புகள் நமக்கு உண்டு என்ற மனதுக்குள் நாம் முதலில் இறங்க வேண்டும். பிறகே எந்த நிலையும் கடந்துவிடும். மனப்பக்குவங்கள் உங்களுக்குள் துளிர்விடும். அதை அழகூற வளர்த்து கொண்ட மனித பிறவியில் பெருமையாக வாழ நீங்கள் முற்பட்டு விடலாம். சிறந்தது எது நம் வாழ்வியலுக்கு என கலைந்திடு. உங்களை நேர்பட அது நடத்திடும் வழி அது என உங்களுக்குள் அனுதினமும் ஒரு வார்த்தை வினாக்களை எழுப்பும் வண்ணம் செய்து கொள்ளுங்கள். மனித பிறவியை எந்த ஒரு தடையூறுகளும் இல்லாமல் நீங்கள் நினைத்தது போல் உங்கள் வாழ்க்கையை கையாண்டு சிறப்பூற இந்த மனித பிறவியில் பெருமைகளை அடைந்து விடலாம். என் உறவுகளே, வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு வரம்தான். இதில் பேர் வரங்களாக பிறந்தது மனித இனம்தான். இந்த இனத்தில் பிறந்து மனிதனோடு மனிதனாக சமமாக யாவரையும் ஏற்று சிறப்பூற வாழும் மனநிலைக்குள் நாம் இறங்க வேண்டும். பிறகே இந்த உலகம் நமக்கு வசமாகும். இதில் பிறந்த பயனை நாம் பெற்றுவிடலாம். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகு. மிக தெளிவோடு கடக்கும் பருவநிலையை தெளிவூற கடக்கும் பக்குவ நிலையை அடைந்து சிறப்பாக வாழும் தருணங்களை கற்றுக்கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகு.